ரொம்ப டஃபஸ்ட்டு சீன் நீங்க பண்ணதிலே அப்படின்னா ஷாருக் சாருக்கு பேசுறது கஷ்டம். ஏன்னா நீங்கலாம் பேசும்போது உங்க ஃபேஸஸ்லாம் எனக்கு தெரிஞ்சாலுமே அந்த கேரக்டரோட என்னால் அட்டாச் ஆக முடியும். ஃபேமஸான ஆக்டர்ஸை வந்து கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க அப்படின்றபோது அந்த கேரக்டரோட அட்டாச் ஆக முடியல. ஓகே. ஸோ எனக்கு அந்த கேரக்டருக்கு வந்து ஃபேமஸான ஆக்டர் வந்து கொடுக்கும்போது எனக்கு அந்த ஆக்டரோட ஃபேஸ் தான் அங்கே ஞாபகம் வரும். ஸோ என்னால் எங்கள் ஆடியன்ஸ் என்ன மாதிரி ஒரு ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆக முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவெஞ்சர்ஸ் அசெம்பிள். ஏய் நான் தான் கவலைப்படாத, இது காப்பாற்றிடலாம் அப்படி அந்த நடுக்கும் இருக்கணும். அதை நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இந்த ஸ்டார் போட்டு வந்தாலே, இந்த கேப் போட்டு வந்தாலே, இல்லை ப்ளூ கலர் போட்டு சூப்பர் ஹீரோன்னு வந்தாலே இவங்க ஃபஸ்ட்டு கூப்பிட்டுருவாங்க. ஓகே, கூப்பிட்டு வந்து வாய்ஸ் எடுத்த உடனே நானும் வந்து அவர் ஒரு ரொம்ப நல்ல கேரக்டர், நல்ல ஒரு வல்லவருன்னு நினச்சிட்டு தான் வாய்ஸ் வச்சுக்கணும். அப்புறம் தான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவர் வாய்ஸ்ன்றது மெயின். ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வாய்ஸுங்கிறது மெயின். அந்த வாய்ஸ் எல்லாருக்கும் மேட்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா மேட்ச் ஆகாது. இப்போ என்னால் உங்களுக்கு பேச முடியாது, ஏன்னா உங்களோட ஃபிசிக் இப்படி இருக்கிறது, என்னோட டோன் உங்களுக்கு செட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் எனக்கு பேசிடலாம், ஆனால் உங்களோட சாஃப்ட் வாய்ஸுக்கு என்னோட பாடிக்கு செட் ஆகும். ஓ இப்படிலாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்றது அப்போ தான் எனக்கு ஃபேன் டப்பா அது பண்ணுவாங்களான்றது எனக்கு அப்போ தான் தெரியும். ஸோ அது ரொம்ப ஒரு கனெக்ட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10 வருஷம், ஆமாம் 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும் மியூசிக் சார் வந்து இது இவ்வளோ நாளாக ஞாபகம் வச்சுருக்காங்களா. அந்த டென்டட் சீன் பேசும்போது அவ்வளோ எமோஷனாக இருந்தது. ஓ அவருக்கு நிறைய படங்களுக்கு, நிறைய கார்ட்டூன்ஸ், நிறைய சீரீஸ்க்குலாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப டஃபஸ்ட்டு சீன் நீங்கள் பண்ணதிலே அப்படின்னா டப்பிங்கில் அது என்ன? ஷாருக் சாருக்கு பேசுறது கஷ்டம். ஓகே. ஏன்னா அவருக்கு வந்து நார்மலாக என்ன அப்படின்னு தான் இருக்கும். அவருக்கு பேசுறது கஷ்டம். எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக அது பேசணும், அவருக்கு பேசணும்னு. நான் ஸ்மால் ஸ்க்ரீன் பேசியிருந்தேன், டான்ஸ் ஷோவில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்தப்போ பேசியிருந்தேன். பட் மூவியில் பேசணும், சில்வர் ஸ்க்ரீன் மூவி பேசணும் போது தான் பிரம்மாஸ்திரான்னு ஒரு படம். ஸோ அதுக்கு வாய்ஸ் டெஸ்ட் ஓகே ஆனதுக்கப்புறம் என்னோட உச்சபட்ச சந்தோஷம்னா அதான். போய் ஒரு சில்வர் ஸ்க்ரீனில் வந்து ஷாருக் சாருக்கு பேசியிருக்கோம், நம்ம வாய்ஸ் வருது தேட்டரில் அப்படிங்கும்போது அதுதான் உச்சபட்ச சந்தோஷம். அண்ட் கஷ்டமும் அதுதான், ஏன்னா அவருக்கு பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒரு டைலாக் வந்து 10 டைலாக் மாதிரி பேசும். ஏய் ஆனந்த் நான் தான் கவலைப்படாத, இதை காப்பாற்றிடலாம் அப்படி அந்த நடுக்கும் இருக்கணும். அதை நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஆக்கிட முடியாது. ஓகே, ஒரு லைனுக்கு மேலே போனால் அது ஆர்டிஃபிஷியல் ஆகிடும். அது வந்து அதுவும் பண்ணக்கூடாது. அவர் என்ன டோனில் எடுத்துருக்காரு அந்த டோன்லேயே எடுக்கணும். அது தமிழில் டைலாக்ல ஃபில்அப் பண்ணணும். அந்த தமிழில் எங்கே நம்ம வந்து ஹைலைட் பண்ணணுமோ அங்கே வந்து அவர் டவுனாக பேசிட்டாருன்னா அந்த இடத்துல நம்ம ஹைலைட் பண்ணணும். ஆனால் அந்த ஃபேஸில் அந்த எக்ஸ்பிரஷன் அது மாற்றக்கூடாது. இவ்வளவும் பார்க்கணுன்றது வந்து கஷ்டம். ஸோ அவருக்கு பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓகே ப்ரோ. ஸோ நம்ம இவ்வளோ டப் பண்ணுறோம் ப்ரோ, நம்ம வாய்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஆமாம். ஸோ அதை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க? நான் பேசிக் எதுவும் பண்ணுறது கிடையாது ப்ரோ. எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் பிடிக்காது, மேக்ஸிமம் கூல்ட்ரிங்க்ஸ் பிடிக்காது. அண்ட் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன், ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். ஹாட் வாட்டர் தான் வீட்டில் எப்படி மோஸ்ட்லி. எனக்கு ஐஸ் வாட்டர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஐஸ் வாட்டர் குடிச்சா உடனே இதுவாகிடும். மற்றபடி வேறு எதுவும் ப்ரிகாஷன்லாம் எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ நீங்கள் இப்போ ஒரே நாளில் 2-3 படம்லாம் நீங்கள் டப் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுவீங்க ப்ரோ? ஏன்னா இப்போ இங்கே ஒரு கேரக்டரில் பேசியிருப்பீங்க, டக்குன்னு அங்கே ஒரு கான்ட்ராஸ்ட்டாக வேறு ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ நம்ம அந்த கேரக்டருக்கு எதுனா நம்மளும் சுவிட்ச் ஆகணும், நம்ம மைண்ட் செட்டும். ஸோ அப்படிங்கும்போது எவ்வளோ டிஃபிகல்ட்? மோஸ்ட்லி உங்களோட பார்ட் ஆஃப் ஜாப்ல அது நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து ஒரு படத்தில் என்ன கேரக்டர்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அது ரைட்டரும் டப்பிங் டேரக்டரும் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வாய்ஸ் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சொல்ல ஒரே நாளில் 3 மூவிலாம் பேசுறது கஷ்டம். ஏன்னா வந்து ஒரு மூவிக்கு அது என்ன டைம் எடுக்கும்னு தெரியாது. ஸோ இப்போ ஒரு இடத்துல அந்த இடத்துல ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது, நிறையா ஷவுட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அது ஈவினிங் பிளான் பண்ணிப்போம். ஈவினிங் 6 to 9. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் தானே எடுக்க போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணுறது. ஸோ அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். உடனே எல்லாம் முடியாது, கன்ஃபார்மாக நீங்கள் சொல்கிறபடி உடனே முடியாது. அவங்க சொல்லி டேரக்டர் சொல்லி நம்ம என்ன அங்கே அவர் என்ன சொல்லியிருக்காரு அது கேட்டுட்டு நம்ம அந்த கேரக்டரை பார்த்துட்டு நீங்கள் பாடி லாங்குவேஜ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன பண்ணுறாரு, இப்போ இப்படி கையை சேர்க்கிறாரா, இந்த இடத்துல நம்ம இப்படி பேசணுமா, இப்படி ஏந்திரிக்கும் போது எப்படி பேசுகிறாரு அதை பார்த்துட்டு பேசிக்லி கூடு விட்டு கொடுப்பாருதுன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் டப்பிங் அப்படி தான் பார்க்குறேன். இப்போ நான் உங்களுக்கு பேசணும், இப்போ விஜய்க்கு நான் பேசணும் அப்படின்போது விஜயோட கேரக்டரைசேஷன் எப்படி இருக்குது, அவர் என்னென்ன மாதிரிலாம் பேசுகிறாரு, எப்படி நடிச்சிருக்காரு, அந்த இடத்துல எந்த இதுக்கு என்ன பண்ணியிருக்காரு, ஸோ எந்த டைலாக்கு நம்ம
ஹைலைட் பண்ணி சொல்லணும், ஓகே. எந்த டைலாக் இது பண்ணி சொல்லணும், அது வந்து அங்கே நம்ம ஸ்பாட்டில் தான் இது பண்ணணும். டைம் எடுக்கும், கன்ஃபார்மாக டைம் எடுக்கும். உடனேலாம் நான் விஜயா மாற முடியாது இல்லையா? ஓகே. ஸோ அதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். பட் அதுதான் பண்ணி ஆகணும். நம்ம இந்தியா சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்டர்ஸ்க்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். ம், இப்போ ஹாலிவுட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி பண்ணுறதுன்றது டிஃபிகல்ட்டாக இருக்குமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ நீங்கள் இப்போ ஒரு கேப்டன் அமெரிக்கா பேசிட்டு டக்குன்னு வந்து ஒரு டுலெட் சாகால வந்து அவர் ராபர்ட்சனுக்கு பேச முடியாது. ஏன்னா ஓகே. ஈஸி அவருக்கு சூப்பர் பவர் இருக்குது. ஆனால் கேப்டன் அமெரிக்காவுக்கு அளவுக்கு சொல்ல முடியாது. ஓகே. கேப்டன் அமெரிக்காவுக்கு சும்மா இப்படி தட்டினாலே அந்த பஸ் நவருதோ ஆமா, இது வருதோ அது பவர்னால வருதுன்னு. டுலெட் சாகாலையும் அவருக்கு பவர் இருக்குது. ஆனால் அது வந்து அனிமல் பவர் மாதிரி. ஓகே. ஸோ அதுக்கு ஷவுட் பண்ணுறது வேற மாதிரி இருக்கும். இவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு பஸ்ஸை இப்போ நார்மலாக நானோ நீங்களோ கொடுக்கணும் இப்படி தள்ளி கொடுக்கணும். கேப்டன் அமெரிக்காவுக்கு அவசியம் கிடையாது. அப்படின்னாலே இது முடிஞ்சிடுச்சு. ஓகே. ஸோ இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்படியே நம்ம இங்கே தமிழ் வந்தோம்னா அது வேற மாதிரி இருக்கும். நம்ம இங்கே நார்மல் பீப்புளுக்கு தான் பேசுவோம். ஸோ நம்ம இப்போ அப்படி தான் கத்தி ஆகணும். ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ அந்த சூப்பர் ஹீரோக்கு நம்ம எப்படி பேசுகிறோன்றது ஒன்று இருக்குது. இப்போ அப்படியே பார்த்தோன்னா டை-ஹார்ட் 4ல் வந்து ப்ரூஸ் வில்லிஸோட பையனுக்கு பேசும்போது அவர் நார்மல் பர்சன். ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அங்கே பேச முடியும். அந்த வாய்ஸ் எப்படி இருக்கும் அதே கணீர் கேட்கணும். ஆனால் வந்து அந்த ரிசம்பிளன்ஸ் இதில் வந்துடக்கூடாது. ஸோ அதுதான் பண்ணுவோம், மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். பட் அது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு இடத்துல ஒரிஜினல் வந்துடும். நீங்கள் ஓவர் ஷவுட் பண்ணும்போதோ இல்லை எமோஷனல் டைலாக் பேசும்போதோ உங்கள்கிட்ட ஒரிஜினல் டோன் வெளில வந்துடும் கன்ஃபார்மாக. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அறிந்தும் அறியாமல் படம் வந்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம். அப்போ பண்ணதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா உங்கள் வாய்ஸ்லையும்? கண்டிப்பாக. அப்போ வந்து அறிந்தவனால் வந்து 2004 ஐ திங்க். 2004னா 23ஓ 24ஓ நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த வாய்ஸ் வந்து இப்போ என்கிட்ட இல்லை. இந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் இல்லை. ஸோ அப்போ வந்து சாஃப்டாக இருந்தது. இப்போ அந்த சாஃப்டே இல்லை. என்னன்னா எனக்கு அந்த ஹாலிவுட் படத்து மேலே இந்த லவ் தான் காரணம். என்னன்னா அந்த சாஃப்ட் வாய்ஸ் தான் ஹாலிவுட் படத்தில் பேச முடியாது. ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா வாய்ஸ் ஏன்னா உங்களுக்கு உருவம் பெருசாக இருக்கும். நம்ம அந்த வாய்ஸ் வந்து அப்படி கொண்டு வரும். இப்போ யார் சொல்ல லியானோடோக்குனா ஓகே, ஒரு மற்ற விண்டீசலுக்கோ இல்லை வேற யாருக்கோனா அந்த வாய்ஸ் வராது. ஸோ அந்த வாய்ஸ் எடுக்கணும், எப்படி எடுக்கணும். ஸோ அதை ஷவுட் பண்ணி பேசும்போது வாய்ஸ் உடஞ்சிடும். உடஞ்சோடனே வாய்ஸ் வேறு மாதிரி ஆகிடுச்சு. எப்போவுமே உங்களுக்கு ஒரு 2022ல் வந்து உங்களோட வாய்ஸ் மாறும், ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு. பட் எனக்கு இந்த வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த வாய்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும், கிடைக்காது நம்ம திரும்ப. ஓகே ப்ரோ, நீங்கள் இப்போ விண்டீசலில் பேச சொன்னீங்கன்றதுனால ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லையும் நீங்கள் வந்து டப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் டைலாக்? டெஸ் வந்து நிறைய வெண்டாஸ் மாறி பண்ணாங்க. பட் அதில் நான் அந்த த்ரூ அவுட்டாக அந்த கேரக்டர் மட்டும் நான் பேசிகிட்டே இருந்தேன். டெஸ் வந்து த்ரூ அவுட்டாக பேசினேன். ஒரு இடத்துல வந்து அந்த ரோமன் பேஸ் வந்து விழுந்துருவார். ஏன்டா நாயே நீ இன்னும் சாகலையா அப்படின்ட்டு எவனுக்கு எதிராக சாப்பிட்டு அவர் கவுண்டர் கொடுப்பாரு. ஆக்சுவலி நாங்கள் கீர்த்தின் டப்பிங் ஆர்டிஸ்ட் அவருக்கு எனக்கும் தான் அவருக்கும் தான் அதில் டக்கே இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கு அழைச்சிட்டே இருப்பாங்க. தேட்டரில் பார்க்கும்போது அதுக்கு அவ்வளோ கிளாப்ஸ் வரும். நாங்கள் எரிச்சு போடுவோம். நாங்கள் சும்மா ஜாலியாக போட்டோம் அது டைலாக். அது அப்படியே தேட்டரில் இதுவாகிடுச்சு. ஓகே ப்ரோ. ஸோ இப்போது நீங்கள் இவ்வளோ படம் இவ்வளோ சீரீஸ்க்கு வந்து டப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் ஃபன்னியஸ்ட் மூமெண்ட் ஏதாவது இருக்கா நீங்கள் டப் பண்ணும்போது? டப்புன்னு மாதிரி தான் சொல்கிறேன் ப்ரோ. அப்போ வந்து எல்லாருமே குரூப்பாக வந்து இது பண்ணுவோம். இப்போ வந்து எல்லாருமே இண்டிவிஜுவலாக பேசுவோம். இப்போ நான் ஒன்று பேசிட்டு போயிடுவேன், திரும்ப அடுத்தது வேற ஒருத்தர் வந்து பேசுவேன். நான் பேசுனதுக்கு அவருக்கு அவுட் கொடுத்துருவேன். நம்ம அப்போ மாற்ற முடியாதுல்ல திரும்ப போயிட்டு. ஸோ அது அப்போ அந்த டைமில் நீங்கள் அந்த டைமில் வந்து என்னன்னா 5 பேர் நின்றுட்டு இருக்கணும். டேய் பென் வரான்டா, அவனை சீக்கிரம் போய் ஓடி போய் பிடிங்க அப்படின்ட்டு ஒரு குண்டு ஃபேட் பாயா இருப்பான். ஏய் பென் வரான்டா, அவன் வரத்துக்குள்ள ஓடி போய் பிடிங்க அப்படின்னு வரணும். எல்லாரும் அடுத்தது அது எல்லாருக்கும் அதுக்கு அடுத்தது எஃபெக்ட் கொடுக்கணும். டேய் பன் வரான்டான்னோடனே எல்லாரும் சிரிச்சானுங்க. ஓகே, அது வந்து ஃபன்னியான மூமெண்ட். அதான் என் லைஃப்ல மறக்காது. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வந்தது. ஸோ அந்த அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ வந்து ஒன்று போயிட்டு இருந்தது. ஸோ இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் ரிலேட்டடாக. ஸோ அது வந்து எனக்கு எப்படி நான் ஃபீல் ஆச்சு நான் சொல்லிடுறேன் ப்ரோ. ஸோ இப்போ நீங்களாம் பேசும்போது உங்கள் ஃபேஸஸ்லாம் எனக்கு தெரிஞ்சாலுமே அந்த கேரக்டரோட என்னால் அட்டாச் ஆக முடியும். ஸோ இப்போ வந்து ஃபேமஸான ஆக்டர்ஸை வந்து கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க அப்படின்ற போது அந்த கேரக்டரோட அட்டாச் ஆக முடியல. ஸோ எனக்கு அந்த கேரக்டருக்கு வந்து ஃபேமஸான ஆக்டர் வந்து கொடுக்கும்போது எனக்கு அந்த ஆக்டரோட ஃபேஸ் தான் அங்கே ஞாபகம் வருது. ஸோ என்னால் எங்களை ஆடியன்ஸ் என்ன மாதிரி ஒரு ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆக முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ப்ரோ டிசிஷன்றது வந்து அவங்க இது பண்ணுறது தான், நம்ம கையில் கிடையாது. நம்மளை டப்பிங் கூப்பிட்றாங்க, போய் பேசுகிறோம், வந்துடுறோம், அவ்வளோதான். டிசிஷன் அத்தாரிட்டி வந்து மார்வல் எடுக்கிற டிசிஷன். இப்போ அது வந்து நாட் ஒன்லி இன் தமிழ், தெலுங்குல வந்து ராணா டக் பற்றி பேசியிருக்காரு, ஹிந்தியில் சைஃப் அலி கான் சம்திங் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஸோ எல்லா இதுலேயுமே செலிபிரிட்டி பேச வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இப்போ நம்ம ஒருத்தரோட வாய்ஸ் இங்கே ஆக்ட் பண்ணி கேட்டுட்டு திரும்ப நம்ம அதை ஒரு டப்பிங்கில் கேட்கும்போது கண்டிப்பாக அவங்களது ரிசம்பலன்ஸ் தெரியும். ஸோ அது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட இஷ்யூ
அவங்களோட மூவி, ஓகே. அவங்க என்ன வேணா யாரை வேணா பேச வைக்கலாம், அது அவங்களோட இதுதான். ஸோ ஆனா அது வந்து அது எல்லா அதுல இருந்த எல்லா கேரக்டர்ஸுமே பண்ண வேண்டியதா இருந்தது. கடைசியில் இல்லை தெரியல ஏன் மாறிடுச்சு அப்படின்ட்டு. நல்ல வேளை உங்க கேரக்டர் சில சில கேரக்டர்ஸ் வந்து கேரக்டர்ஸ் மாறல. மாறல. அது ஆமா, வரையும் அவங்க நிறைய பேருக்கு மாத்துறதா சொன்னாங்க, பட் கடைசியில் மாத்தல. ஆக்சுவலா இங்கிலீஷ்ல தான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் சரி உங்க சில கேரக்டர்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தமிழ்ல போய் அந்த படம் பார்த்தேன். ஸோ அது ஒரு ரீசன். ஸோ இப்போ நீங்க வந்து லெக்ஸ் லூத்தருக்கு வந்து டிசில வந்து வாய்ஸ் ம், ம், கொடுத்துருக்கீங்க. ம். கிட்டத்தட்ட அதுவும் அமேசிங் ஸ்பைடர்மேன் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டும் கிட்டத்தட்ட அந்த 2 கேரக்டர் ஒருமே தொண பேசுற ஒரு ஆமா, கேரக்டரா தான் இருக்கும். ஆமா. ஸோ ஆனா அமேசிங் ஸ்பைடர்மேனோட லெக்ஸ் லூத்தர் கேரக்டர் வந்து ரொம்ப ஓவரா பேசும். ஆனா அதுல எமோஷன்ஸ்னும் ஆமா. இருக்கணும். அதுல கொஞ்சம் த்ரெட்டன் பண்ற மாதிரியும் இருக்கணும். ம், ஸோ அந்த ம். கேரக்டர் அது பேசும்போது. ஸோ அது எப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க? ஸோ இல்ல அது எப்படி எடுத்தீங்க அந்த கேரக்டருக்கு வாய்ஸ்? அதான் டப்பிங் டேரக்டர் அவர் கூப்பிடும் போது இது வந்து இந்த மாதிரி இவங்க 2 பேருக்குமான ஒரு ஈக்குவல் கேரக்டர் தான் அது. ஓகே. இவங்க வந்து படத்துல இவரும் ஒரு ஈக்குவல் கேரக்டர். ஸோ அது நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவருங்க சொல்லி கொடுத்தது தான். ஓகே. பேசிக்லி அங்கே நமக்கு சொல்லிடுவாங்க போனோடனே இந்த மாதிரி கேரக்டர் இப்படின்னு சொன்னோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வாய்ஸ் என்ன, அது மேட்ச் ஆகுதா இல்லையா, அதை பார்த்துட்டு ஓகே ஒரு வாய்ஸ் ஓகே அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீன் ஃபுல்லாக பார்ப்போம். அந்த சீனில் என்னென்ன எமோஷன்ஸ் இருக்குது, என்னென்ன டயலாக்ஸ் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க, இவங்க எப்படி பேசியிருக்காங்க, இவங்க எப்படி பேசியிருக்காங்க, நம்ம இங்கே சத்தமாக பேசணுமா இல்லை அவங்க சத்தமாக பேசியிருக்காங்களா, மாதிரி பண்ணால் டைம் எடுத்து தான் ப்ரூவ் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கான என்ன அங்கே ஒர்க்கு என்ன ஹெவியாக இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது. அவங்க டப்பிங் டேரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான். ஏன்னா முன்னாடி பின்னாடி ஏற்கனவே சொல்கிற மாதிரி தெரியாது. அவர் சொல்கிறத வச்சு அந்த கேரக்டர் என்ன பண்ணியிருக்கு, ஸோ அந்த கேரக்டர் அவ்வளோ பண்ணியிருக்கா, ஓகே நம்ம அதை பண்ணுவோம், அதுக்கான உழைப்பு தான். ஸோ அது முழுக்க முழுக்க டப்பிங் டேரக்டருக்கு தான் போய் சேரும். நம்ம வந்து அவங்க சொன்னது கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டு வர்றது. ஏன்னா அந்த கேரக்டர் பார்க்கும்போது ஒரு மாதிரி டாக்டிக்கலா அந்த கேரக்டர் வந்து மூவ் பண்ணும். 2 பேரும் சண்டை போடுவாங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்தது தமிழ்ல பார்க்கும்போது. எக்ஸாக்டா இருந்தது அது. ஸோ நல்லா அது ஏதாவது உங்களுக்கு டயலாக்ஸ் ஞாபகம் இருக்கா அதுல? அதான் கடவுள் எங்க இருக்காரு? கடவுள்லாம் இல்ல. அவர் இருந்திருந்தா என்னை காப்பாத்திருப்பாரு. காப்பாத்தல காப்பாத்த மாட்டாரு. நான் தான் கடவுள். என்னதான் நீங்க எல்லாரும் வணங்கணும். அந்த மாதிரி ஒரு ஊம்லாம் செமையா இருக்கு. அது ஒரிஜினல் ஆமா பேசி இன்னும் செமையா பண்ணிருப்பாரு. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நீங்க பாய்ஸ் டிஷர்ட் போட்டதுனால பாய்ஸ்ல வந்து நீங்க டப் பண்ணிருந்தீங்க, கொடுத்துருக்கீங்க, வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஹோம்லேண்ட். அதுல அந்த கேரக்டர் ஆக்சுவலா வந்து ஒரு வில்லனிசமான ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கு நீங்க வந்து அது எப்படி அடாப்ட் ஆகிங்க? இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு வந்து அந்த ஸ்டார் போட்டு வந்தாலே, அந்த கேப் போட்டு வந்தாலே, இல்லை ப்ளூ கலர் போட்டு சூப்பர் ஹீரோன்னு வந்தாலே இவங்க ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டுருவாங்க. ஓகே. கூப்பிட்டு வந்து வாய்ஸஸ் எடுத்த உடனே நானும் வந்து அவர் ஒரு ரொம்ப நல்ல கேரக்டர், நல்ல ஒரு வல்லவருன்னு நினச்சிட்டு தான் வாய்ஸஸ் கொடுத்தேன். அப்புறம் தான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவர். பட் ஒன்றுமே கிடையாது. அவருக்கு வந்து ரொம்ப செட்டில்டாக பேசணும். ஆனால் நீங்கள் செட்டில்டாக பேசுறதுலேயே வில்லத்தனமையும் காமிக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். என்னன்னா நீங்கள் வாயை திறந்து பேச வேண்டியதில்லை. எனக்கு தெரியும் டீப், அவங்கள எப்போ எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். சூப்னால மட்டும்தான் அவங்க வேலையை முடிக்க முடியும். இவ்வளோதான் இருக்கும். ஆனால் அதுலேயே வில்லத்தனமும் இருக்கும், கிராஃபும் இருக்கும், எஃபெக்ட்ஸ் தான் அவர்கிட்ட கொடுக்குறது கஷ்டம். ஒரு இந்த ஸ்லிப் ஸ்மேக் ஆகட்டும், இந்த இன்ஹேல் ஆகட்டும், எக்ஸேல் ஆகட்டும், லாஃப் ஆகட்டும், பர்ஃபெக்ட். அந்த இது கூட இவ்வளோதான் இருக்குமே தவிர நீங்கள் சத்தமாலாம் பேச வேண்டியதே இருக்காது அவருக்கு. ஆனால் வந்து அதை நீங்கள் வில்லன்னு காட்டுறது வந்து கஷ்டம். மோஸ்ட்லி பேட் வேர்ட்ஸ் அதிகமாக நான் பேசுனது அவருக்கு தான். நார்மலாக பேட் வேர்ட்ஸ் எந்த இதுலையும் பேசுனது கிடையாது. அவருக்கு தான் பேட் வேர்ட்ஸ் பேசுனேன். ஏன்னா அவங்க வாண்டடாக அந்த சீன்லேயே இருக்குது அப்படின்ட்டு கேட்டதுனால. ஸோ அதுவும் சத்தமான பேச வேண்டியது இல்லை, அதுவும் சாஃப்டாகவே பேசணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஜாப் வந்து அதுதான். ஹோம்லேண்டர் பேசுறது கஷ்டம். ஸோ இவ்வளோ கேரக்டர்ஸ் நீங்கள் பேசியிருக்கீங்க. உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட்னு ஒரு கேரக்டர் இருக்குங்களா? ஸோ அது என்ன கேரக்டர்? எனக்கு பர்சனல் ஃபேவரட் அமேசிங் ஸ்பைடர்மேன் தான். எப்போ கேட்டாலுமே அமேசிங் ஸ்பைடர்மேன். ஏன்னா என்னோட கேரக்டர் அது கிடையாது. நீங்கள் அதுக்கு ஒரு அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப மாறணும். நீங்கள் அதை ஃபங்கியாகவும் பண்ணணும், அதே நேரத்தில் எமோஷன் கொண்டு வரணும், நீங்கள் நாட்டையும் காப்பாற்றணுன்றது வந்து நார்மல் டாஸ்க் இல்லைல்ல. எனக்கு அது பேசுறதுக்கே கஷ்டமாக இருந்தது. எனக்கு ஒரு நார்மலாக ஒரு ரீல் முடிக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு 2 hours 3 hours இல்லை 4 hours முடிச்சிடும். அந்த படத்துக்கு வந்து எனக்கு 2 to 9 வரைக்கும் ஒரு ரீல் முடிக்கிறதுக்கு ஆச்சு. ஒரு ரீல் மீன்ஸ் ஒரு எத்தனை நிமிஷம், 17 minutes கிட்டத்தட்ட. அந்த 17 minutes முடிக்கிறதுக்கு எனக்கு 2 to 9 ஆச்சு. அதே 17 minutes நார்மலாக பேசும்போது ஒரு 3 hours இல்லை 4 hours முடிச்சிடலாம். அவருக்கு பேசுறது கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நீங்கள் 4 டைலாக் பேச வேண்டிய இடத்துல 16 டைலாக் பேசணும். அந்த 16 டைலாக்கும் பிழை இல்லாமல் பேசணும், எச்சம் மூழ்கி கொடுக்கணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு வெளில விடணும், இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. அதனால அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு படம் பேசியிருக்கோம் அப்படின்றதுனால. பட் அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் கிடைக்கலனாலும் எனக்கு கஷ்டமான விஷயம் அதுதான். அது பிடிச்சி பண்ணதுனால அது
ஜாலியாக இருந்தது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் டப்பிங் பண்ணுற இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஏதாவது டப்பிங் டைரக்ஷன் பண்ணதுக்கு சான்சஸ் ஏதாவது வந்துருக்கு? அதான் ஓப்பனிங்க சொல்லிட்டேனே, நான் 10th தான் இல்லை படிச்சிருக்கேன். இருந்தாலும் ஏதாவது டப்பிங் டைரக்ஷனுக்குன்றது வந்து கொஞ்சம் நாலேஜ் வேணும். மலையாள தமிழ்னா கூட நம்ம ஏதாவது இந்த இதில் பார்த்து இது பண்ணலாம். இப்போ இங்கிலீஷ் டு தமிழ்னும் போது நமக்கு அது என்ன வேர்டுன்றதை வந்து அவங்க சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகே. ஒரு இடத்துல ஒரு வேர்டில் சொல்லிட்டு போயிடுவாங்க. அது நம்ம எங்கே போய் தேடி என்ன கண்டுபிடிக்கணும். ஓகே. அண்ட் உண்மையாக சொல்லணும்னா எனக்கு டைம் கிடையாது. ஓகே. டப்பிங்க்கே எனக்கு டைம் சரியா இருக்கும். நீங்க இப்போ டப்பிங் டைரக்ஷனா ஒரு அந்த படம் முடிக்கிற வரைக்கும் இல்ல அந்த வெப் சீரிஸ் முடிக்கிற வரைக்கும் நீங்க ஸ்டுடியோல இருந்தாகணும். ஓகே. நீங்க மார்னிங் 9 o'clock வரைக்கும்னா திரும்ப நைட் 9 o'clock தான் போவீங்க. ஸோ என்னோட ஒர்க்ஸ் பாதிக்கும். ஸோ அதனால அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஃபேன்ஸ் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணும்போதும் இல்லை உங்ககிட்ட செல்ஃபி எடுக்கும்போதும் அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கு? இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களேன்றது நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நான் நினச்சிலாம் பார்க்கல ப்ரோ. நான் தான் சொல்றேன், நான் என்கேம் படம் பார்க்கும்போது நார்மல் ஆடியன்ஸாக தான் போய் பார்த்துட்டு இருந்தபோது அவங்க ரெகக்னைஸ் பண்ணி தான் அவங்க வந்து எடுத்தாங்க. ஹாப்பி தான், சத்தியமா இல்லைன்னா சொல்ல முடியாது. ஹாப்பி தான். பட் அதான் சொல்றேன், ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிற மரியாதை எங்களுக்கு கிடைக்கிறதுல சந்தோஷம் தான். இது மென்மேலும் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் பார்த்து இன்னும் நிறைய பேர் நீங்கள் இன்டர்வியூ எடுத்து அவங்களுக்கும் இந்த இது சேரணுன்றது தான் ஆசை. விஷஸ் சேரணும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து டேரக்டர் ஆகணும் ஒரு ஆசை இருக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதோட ப்ராசஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ண ஓப்பனாக சொல்லணும்னா, ஏன்னா வந்து அதுக்கான வேலையில் இறங்கணும்னா நம்ம இதை ஒதுக்கி வச்சு தான் அதில் இறங்கணும். ஏன்னா அதுக்கு போயிட்டோம்னா அது உள்ளே தான் ஃபுல்லாக உட்காந்துருக்கணும். ஏனோ தானோன்னு எடுத்துட்டு பண்ணக்கூடாது இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு வெப் சீரிஸ் எடுக்கிறோன்னா கூட அதுக்கான பிரயத்தனம் நம்ம கிட்ட இருக்கணும். ஸோ அதுக்கு வேணுன்றப்போ இந்த ஒர்க் எல்லாத்தையும் நான் அவாய்ட் பண்ணணும். பட் ஆனால் இருக்கிற கமிட்மெண்ட்ஸுக்கு அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அந்த கமிட்மெண்ட்ஸ் முடிஞ்சாதான் அந்த ப்ராசஸ் பண்ணலாம். எப்போ வேணால் நம்மளால டைரக்ஷன் பண்ண முடியும். அது நம்ம கையில் இருக்குது, நம்மளோட சான்ஸ் தான். மேபி 3-4 இயர்ஸ் லேட்டர். இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை. ஏன்னா இந்த கமிட்மெண்ட்ஸ் முடிச்சாதான் நான் அதில் ஃபுல்லாக ஃப்ளெஜாக உட்காரணும். அதுக்கான டீமை ரெடி பண்ணணும். அந்த டீமை அதுக்கு சம்மதிக்கணும். இப்போ ஒரு சில்வர் ஸ்க்ரீன் தான் ஐடியா பண்ணுறோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 இயர்ஸாவது ஆகும். நம்ம அதுக்கான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதை பவுண்டிங் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணணுங்கிறப்ப அந்த டைம் தேவைப்படுது. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம் உங்களை வந்து டேரக்டர் கார்த்திகேயன் நான் பார்க்க. ஸோ இப்போது ஃப்யூச்சரில் வந்து நிறைய பேர் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட டிப்ஸ் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ. இன்னொரு டிப்ஸ் ஒன்று தான் ப்ரோ, உங்களோட வாய்ஸ் தான் ப்ரோ. இப்போ வந்து நிறைய பேர் சும்மா சொல்லுவாங்கள்ல, ஃபோனில் கேட்ட உங்கள் வாய்ஸ் நல்லா இருந்தது அப்படின்ட்டு. அதை நம்ம ஃபோனில் கேட்கறதுக்கும் நம்ம நேரில் கேட்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நான் 1-to-1 இப்படி பேசுறது கூட கிடையாது. ஆக்சுவலி அவங்க உள்ளே போய் நம்ம உள்ள மைக் முன்னாடி உட்காரும்போது நம்ம வாய்ஸ் வேறு மாதிரி ஒன்று. ஓகே. இப்போ நான் ஜோசப் விஜய் பேச போகிறேன். அப்போ விஜய் பேசுகிறாரு. ஸோ விஜய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் பார்த்துட்டு நான் விஜய்க்கு பேசணும். ஓகே. நான் கார்த்திகேயனா பேசக்கூடாது, விஜய்க்கு பேசணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு முதல்ல உங்களோட வாய்ஸ் நல்லாயிருக்கும். ஃபோனில் கேட்குறதோ எதுவும் கேட்குறதோ கிடையவே கிடையாது. அதே மாதிரி இப்போ இந்த கிளாஸஸ் இருக்குது இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதில் எனக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி எனக்கு அதை பற்றி எனக்கு ஐடியா கிடையாது. நீங்கள் நேராக யூனியன் போங்க, அங்கேயே உங்களுக்கு டெஸ்ட் எடுப்பாங்க. அங்கே ஒன்லி முதல்ல உங்களோட வாய்ஸு அண்ட் நாலேஜ் முக்கியம். கொஞ்சமாக நாலேஜ் நமக்கு இருக்கணும். ஏன்னா வந்து என்ன கேரக்டர் பேசுகிறோம், எப்படி அது ஒரு வேளை நீங்கள் நார்மலாக ஆரம்பித்து சில இப்போ ஒரு 4-5 இங்கிலீஷ் டைலாக் வருது, நீங்கள் அடாப்ட் பண்ணணுன்றது வந்து டப்புன்னு முடியாது இல்லை. ஸோ அதுக்கு நமக்கு அந்த நாலேஜ் கொஞ்சமாவது இருக்கணும். ரெண்டாவது டைமிங், உங்களோட பஞ்சுவாலிட்டி. எல்லா இடத்துலையும் நான் தான் பேசுவேன்றதை வந்து நீங்கள் வச்சுக்கூடாது. வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு வயசே கேட்குதுப்பா அப்படின்ட்டு. ஸோ வந்து எல்லாத்துலேயுமே பேசணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துல ஹீரோக்கு பேசுங்க, ஒரு இடத்துல காமெடியன் பேசுங்க, ஒரு இடத்துல வில்லன் பேசுங்க, ஒரு இடத்துல சைட் கேரக்டர் கூட பேசலாம், தப்பே கிடையாது. ஏன்னா அப்படின்னா தெரியாது. நீங்கள் திரும்ப ஹீரோக்கே பேசுகிறேன் இல்லை கமெடியனுக்கே பேசுகிறேன் இல்லை வில்லனுக்கே பேசுகிறேன்னா அப்படியே தகட்டிடுவாங்க. அந்த மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்தால் கூட நிறையா இருக்குது. பட் நீங்கள் என்ன டிமாண்ட் பண்ணுறீங்க, எப்படி உங்களோட அப்ரோச் எப்படி இருக்குன்றதும் ரொம்ப முக்கியம். வாய்ஸ்ன்றது மெயின். ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வாய்ஸுங்கிறது மெயின். அந்த வாய்ஸ் எல்லாருக்கும் மேட்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா மேட்ச் ஆகாது. இப்போ என்னால் உங்களுக்கு பேச முடியாது. ஏன்னா உங்களோட ஃபிசிக் இப்படி இருக்குன்றது என்னோட டோன் உங்களுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் எனக்கு பேசிடலாம், ஆனால் உங்களோட சாஃப்ட் வாய்ஸுக்கு என்னோட பாடிக்கு செட் ஆகும். இப்போ நான் பேசணுன்றப்போ நான் இன்னொரு ஏஜ்டு பர்சனும் அந்த மாதிரி கேரக்டர் தான் பேச முடியும். இப்போ நான் உங்களுக்கு சேரணும்னா நான் ஆர்டிஃபிஷியல் ஆக்கணும். இல்லை சார் நான் இது அப்படின்னா அந்த நூலி நாக்கில் பேசினா அது செட் ஆகாது. எப்படி இருந்தாலும் ஒரு இடத்துல நான் இங்கே எமோஷனாக ஆக்ட் பண்ணிருக்கலாம், இல்லை கத்திருக்கலாம், நான் என்ன பண்ண முடியும். ஸோ அந்த விஷயம் இருக்குல்ல. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் அடாப்ட் ஆகணும். நான் ஒரு கேரக்டர் சொல்கிறேன். அந்த கேரக்டருக்கு வந்து உங்களுக்கு அந்த கேரக்டர் சொன்னதும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் கேரக்டர் லிஸ்ட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ
ஃபர்ஸ்ட் உல்வரின் நீங்க வந்து பேசியிருக்கீங்க. ஸோ உல்வரின் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? உல்வரின் பிக் ஸ்க்ரீனுக்கு அவருக்கு நான் பேசவே இல்லை, ஸ்மால் ஸ்க்ரீன் தான் அவருக்கு பேசினேன். ம். அது வந்து ஆக்சுவலி பேஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, வாய்ஸ் மாற்றியும் பண்ணாங்க. ஓகே. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு என்கிட்ட பேஸ் இல்லைன்ட்டு. அவர் பேஸ்லேயே ஒரு கிராஃப் இருக்கும். இல்லை சோஃபியா, அவங்கள நான் பார்த்துருக்கேன், அவங்களால நமக்கு எந்த ஆபத்தும் வராது, இந்த ஒரு கிராஃப்லேயே பேசணும். ஸோ ஓகே. கஷ்டம்தான், பட் ஆனால் அது நம்ம சின்ன வயசில் பார்த்த கார்ட்டூன்ஸ் ஆகட்டும், இல்லை ம், ம். படங்களாகட்டும், ஸோ அவர் பேசணுன்றதே ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான். ஸோ அமீர் கானுக்கும் நீங்க வந்து பேசியிருக்கீங்க. ஸோ அதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது எப்படி அப்ரோச் பண்ணாங்க? அந்த அந்த ப்ராசஸ் எப்படி இருந்து மட்டும் சொல்றீங்க? நான் சத்தியமேவ ஜெயத்தேன்ட்டு வந்து ஒரு டிவி ஷோவில் அவருக்கு பேசியிருந்தேன். ஓகே. அவர் பேசிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவரோட படம் ரிலீஸ் ஆக போகுது, டூம்னு ஒரு 3 படம் வரப்போகுது அப்படின்னாங்க. ஸோ அவங்க வந்து யார் பேசணுன்னு கேட்டு என்னை கூப்பிட்டு வாய்ஸ் டெஸ்ட் எடுத்தாங்க. ஸோ வாய்ஸ் டெஸ்ட் எடுத்துட்டு 2-3 பேர் கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஓகே பண்ணி அங்கே மும்பையில் வந்து எனக்கு இங்கே வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கும்போது வேற ஒரு படத்தை வாய்ஸ் டெஸ்ட் எடுத்தாங்க. ஓகே. அவர் நடிச்ச வேற ஒரு ஓகே. படத்தோட வாய்ஸ் டெஸ்ட். அப்புறம் இங்கேருந்து மும்பைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த படம் போட்டு காமிச்சாங்க. அங்கே போய் பேசினோடனே அப்போவும் தெரியாது. அதுக்கப்புறம் படம் டப்பிங் பேச போகும்போது தான் அவர் டபுள் ஆக்ஷன்றதே தெரியும் எனக்கு. ஓகே. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ ஒருத்தர் வந்து அவர் ஒரு சேலஞ்சு ஆள் தான். பட் ஆனால் வந்து அவ்வளோ ஒரு மென்டல்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. ம், ம். இஸ் ஆல்சோ இது. பட் ஆனால் அவருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அவருக்கு வந்து நான் நான் படைத்தவனின் பிள்ளைகள், இதை இவர் பேசும்போது நான் படைத்தவனின் பிள்ளைகள். ஸோ இந்த ஓகே. டாஸ்க் மட்டும் டஃப்பாக இருந்தது. மிஸ்டர் பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு வாங்க ஓ. அங்கே அவரை மும்பையில். ஓகே. ஸோ அவருக்கு பேசுறது கஷ்டம் தான், உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அவருக்கு. ஓகே ப்ரோ. ஸோ டிஸ்கவரி சேனல்ஸ்க்குமே நிறைய வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதில் உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட்டாகவும் இருக்கு? அனிமல் விஷயம் இருக்கு இல்லையா, அதில் ம். வந்து கேரக்டர்ஸ் எல்லாம் வராது. ஒன்லி அந்த மானை இப்போ புலி வேட்டையாட பார்க்குது, ஆனால் மான் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கிறத புலி கவனிக்கல. இந்த டோன் தான் ஒரிஜினல்லே அப்படி தான் இருக்கும். ஓகே. அவங்களோட ஓகே. டோன் அது ஸ்லோ டைமிங்காக இருக்கும். அது பார்க்கும்போதே நமக்கு அப்படியே தூக்கம் வர மாதிரி தான் அந்த ஒரு டோனே இருக்கும். ஓகே. ஸோ அது ஸ்கிரிப்ட், ஸோ அந்த டைமிங் அங்கே ஒரிஜினல் என்ன இருக்கோ அதை கேட்டு அப்படி பேசுறது தான். ஓகே ப்ரோ. ஸோ ஃபைனலாக 2 கேரக்டர் தான். யூஸ்வலாக சொல்கிறது இப்போ சொன்னது தான் ஸ்பைடர்மேன். அது சொன்னதும் உங்களுக்கு என்ன தோணுது அந்த கேரக்டரை பற்றி? அந்த எமோஷன் சீன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும். அந்த கீழே வந்தோடனே கத்துவார். ம். அண்ட் வந்து லாஸ்ட்டாக இப்போ எனக்கு ஒருத்தங்க டேக் பண்ணி போடுறது வந்து ஒரு டெலிட்டட் சீன் ஒன்று இருக்கும். அவங்க அப்பா ஆமா. இது ஆமா. பண்ணுறது, அது பேசி கொடுங்கன்னாங்க. எனக்கு தெரியாது அது எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு. அப்புறம் அவங்களே ட்ரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு அதை நான் வீடியோவில் பேசி அனுப்பிச்ச உடனே அதை அவங்க டேக் பண்ணி போட்டாங்க. ஓகே. அந்த சீன் வந்து அதுக்கு வியூஸ் வந்தோடனே எனக்கு ஓ இப்படிலாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்றது அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகே. ஃபேன் ஓகே. டப்பா என்னமோ சொன்னாங்க, ஆமா. அது பண்ணுவாங்களான்றது எனக்கு அப்போ தான் தெரியும். ஓகே. ஸோ அது ரொம்ப ஒரு கனெக்ட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10 வருஷம், ஆமாம் 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அமேசிங் ஆமா. ஸ்பைடர்மேன் வந்து இது இவ்வளோ நாளாக ஞாபகம் வச்சிருக்காங்களா அப்படின்ட்டு. அந்த டெலிட்டட் சீன் பேசும்போது அவ்வளோ எமோஷனாக இருந்தது. ஓ அவருக்கு அப்பா இருக்காரா, ஓ இப்படியா அப்படின்ட்டு. அது வந்து ரொம்ப டச்சிங்காக அந்த இருந்தது. டைலாக் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல. சத்தியமாக இல்லை ப்ரோ. சரி, ஓகே ப்ரோ. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேப்டன் அமெரிக்கா. ஒரே டைலாக் தான் ப்ரோ. அவெஞ்சர்ஸ் அசெம்பிள். அவெஞ்சர்ஸ் அசெம்பிள். ஓகே ப்ரோ. ஸோ அந்த இன்னொரு டைலாக் ஒன்று இருக்கும்ல, ஐ கேன் டு திஸ் ஆல் டே அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ நாள் முழுக்க அதை செய்ய தயார். ஓகே ப்ரோ. ஸோ ரொம்ப ஹாப்பி உங்ககிட்ட நான் பேசினதுக்கு. ஸோ சரி, இன்டர்வியூ சரி. கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் கைஸ், விஜய் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. ஓகே ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ.